ஹாய் காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நேற்று அந்த சில்லி சிக்கன் ரெசிபி போகிறேன்னு சொன்னேன். கொஞ்சம் ரியலி பிஸி ஆகிடுது, சாரி காய்ஸ். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் எப்படி சில்லி சிக்கன் செய்கிறேன்னு சொல்லி. இந்த சில்லி சிக்கன் மேரினேஷன் வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முதல்ல ஒரு வீடியோன்னு போட்டேன்னா நீங்கள் அதை பார்க்காட்டி அது இருக்கா பாருங்க, ஓகே? ஸோ இதுக்கு நான் பாவிக்கிற வந்து போன்லெஸ் சிக்கன் தாய் மீட், டார்க் மீட். ஸோ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ little bit soya sauce. நான் யூஸ் பண்ற soya sauce வந்து டார்க் soya sauce. Right, so and a favorite roasted garlic. So இது அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணினா நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ginger paste. Chinese spice. இது உங்களுக்கு அது கிடைக்காட்டி நீங்க Montreal chicken seasoning கூட பாவிக்கலாம், ஓகே guys? Little bit touch. All right, இனி வந்து one of the key ingredients, இது வந்து ஒரு மெயின் key ingredients, white vinegar. ஸோ நான் வந்து லெமன் ஜூஸ் இந்த சில்லி சிக்கனுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஒயிட் வினிகர் வந்து இந்த சோயா சாஸ், ஜிஞ்சர், கார்லிக்கோட சேரேக்கில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரும். மற்ற வேப்பன் வந்து செசமி ஆயில். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கீ இன்க்ரீடியன்ஸ் ஃபார் இந்த ரெசிபிக்கு. ரோஸ்டட் செசமி ஆயிலண்டு எடுக்கலாம், எல்லா க்ரோசரி ஸ்டோர்ஸ்லேயும் இருக்குது. ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்க. இனி வந்து ஒரு முட்டையும் ஒரு ஒன் ஆஃப் த பிக் பார்ட் பிளே இன் திஸ் ரெசிபி. ஒரு முட்டையும் போட்டுட்டு நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸும் அந்த சிக்கனோட சேர்ற மாதிரி வடிவாக நல்லா டைம் எடுத்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த மேரினேஷன் வந்து 3 to 4 hours வந்து நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும். ஸோ ஆக்சுவலி இந்த ரெசிபி, இந்த சில்லி சிக்கன் வந்து இந்த சன்னுக்கு நல்லா விருப்பமாக இருக்குது. நான் வீட்டில் அடிக்கடி செய்கிற இந்த சில்லி சிக்கன். ஸோ வெரி டேஸ்டி. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த பவுலுக்குள்ள வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர்ஸும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கொஞ்சம் தான் போட்டினேன், என்னென்னா அந்த ஒரு க்ரன்ச்னஸை கொண்டாடுறக்காக தான் நான் அந்த ரீசனுக்காக தான் நான் போட்டினேன். ஸோ இப்போ நான் அந்த மெரினேட் பண்ண அந்த எல்லா சிக்கன் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ வந்து இந்த ப்ரெட் ஃப்ளவர் மிக்ஸுக்குள்ள வந்து மிக்ஸ் பண்ண. இன்னொரு நல்ல ஒரு டிப் வந்து என்னென்னா வந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கல, அந்த ஃப்ளவர் மிக்ஸுக்குள்ள வந்து மிக்ஸ் பண்ணிக்கல வந்து எல்லா சிக்கனும் வந்து அந்த செப்பரேட்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். சில நேரம் நீங்கள் அந்த மேரினேட் பண்ண சிக்கன் அந்த ஃப்ளவர் மிக்ஸுக்குள்ளே போடைக்குள்ள வெட்டாக இருக்கும். அப்போ எல்லா சிக்கனும் வந்து கொண்டு ஸ்டிக் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ அது பொரிச்சு எடுக்கல எல்லாம் வந்து செப்பரேட்டாக வராது. ஸோ மேக் ஷுவர் அது செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி வடிவாக டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வாக் வந்து கெனல் ஆயில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதில் பொரிச்சு எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த வாக் இல்லாட்டி நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயும் எடுக்கலாம். இந்த வாக் வந்து காஸ்கோவில் இருக்குது. இட்ஸ் நாட் ப்ரைஸி, $15 சம்திங் லைக் தட். நீங்கள் அங்கேயும் எடுக்கலாம். ஸோ மற்றது இன்னொரு டிப் வந்து பொரிக்கேக்கில் வந்து ஹை ஹீட்டில் விடாதீங்க, மீடியம் ஹீட்டில் வைங்க. இப்போ பொரிச்ச சிக்கன் பாருங்கள், ஸோ கோல்டன் ப்ரௌனாக நல்லா இருக்குது. நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஆல்ரெடி இந்த சிக்கன் வந்து மேரினேஷன், நல்ல மேரினேஷன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ஃப்ளேவர்ஃபுல், டேஸ்டி. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சால்ட், பெப்பர் ஒன்றுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் இனி சில்லி சிக்கன் நெக்ஸ்ட் ஸ்டெப் செய்யல வந்து ஓவர் பவராக நீங்கள் சோயா சாஸ் அதெல்லாம் விட வேண்டாம். இந்த ரெசிபிக்கு வந்து மெயின் வேப்பன், இந்த சீக்ரெட் வேப்பன் வந்து செசமி ஆயில். மோஸ்ட் பீப்புள் வந்து கெனோலா ஆயில், கோன் ஆயில் எல்லாம் பாவிப்பாங்க. பட் இந்த ரெசிபிக்கு பர்டிகுலர்லி நாம் வந்து பாவிக்கிற வந்து செசமி, ரோஸ்டட் செசமி ஆயில். ஸோ இதை வந்து நான் இன்னொரு செப்பரேட் பேனுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை செய்ய போகிறேன். ஸோ இந்த செசமி ஆயிலுக்கு உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் நல்லெண்ணெய் இருக்குது தானே, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரோஸ்டட் செசமி ஆயில் தான் பெஸ்ட். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். மற்றது இன்னொரு டிப் வந்து நாங்கள் இந்த செசமி ஆயில் வந்து மேரினேஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணினாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் செய்யக்குள்ள வந்து கூட செசமி ஆயில் விட வேண்டாம், ஒரு கொஞ்சமாக விட்டிங்கன்னா காணும். இப்போ நான் அந்த செசமி ஆயிலுக்குள்ள இந்த ஃபேவரட் ரோஸ்டட் கார்லிக் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சட்டை பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ இனி வந்து ஓகே, எனிதான் ஃபன் பார்ட் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரை பேனுக்குள்ள பெல் பெப்பர்ஸ், டைஸ் பெல் பெப்பர், ஸ்லைஸ் ஃப்ரெஷ் ஜிஞ்சர்,
ரெட் ஆனியன். ரெட் ஆனியன் பாவீங்க நல்லா இருக்கும். குக்கிங் ஆனியன், ஒயிட் ஆனியன் வேண்டாம். ஸோ ரெட் ஆனியன் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா வெஜிடபிளும் போட்டு சும்மா ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து சட்டை பண்ணி ஒரு மீடியம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓகே. இது வந்து இந்த ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் நான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் செய்கிறது. உங்கள்கிட்ட இல்லாட்டி வந்து இப்போ எங்களோட தமிழ் க்ரோசரி ஸ்டோர்ஸில் எல்லாம் எடுக்கலாம். சில்லி பேஸ்ட், சைனீஸ் சில்லி பேஸ்ட் ஸ்ரீலங்காலேருந்து கூட இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கூட பாவிக்கலாம், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மெயின் கீ வந்து சிக்கன் ஸ்டாக். ஸோ இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நான் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிக்கன் போன், வெஜிடபிள் எல்லாம் ஸ்டாக்காக போட்டு அவிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறேன் நான். ஸோ சிக்கன் ஸ்டாக் வந்து கீ இந்த ரெசிபி. இனி வந்து அடுத்த கீ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சோயா சாஸ். மேக் ஷுவர் வந்து நான் பாவிக்கிற வந்து டார்க் மஷ்ரூம் ஃப்ளேவர் சோயா சாஸ். இதுவும் எல்லா சைனீஸ் ஸ்டோர்ஸ்லேயும் எடுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவர். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணால் காணும். ஸோ அதை திக் பண்ணுறதுக்காக நான் சும்மா கோன் ஸ்டார்ச் கொஞ்சம் ஒரு ½ டீஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு திக்காக வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்க. ஓகே காய்ஸ், ஸோ குக் பண்ணிக்கல வந்து வடிவாக என்ஜாய் பண்ணி குக் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு பாட்டும் படித்து நான் இப்போ ஒரு க்ரீன் ஆனியன் ஆட் பண்ணினேன். நான் வந்து சமைக்கல வந்து நல்லா என்ஜாய் பண்ணி தான் சமைப்பேன். ஸோ ஐ லவ் இட், குக்கிங் மை பேஷன். ஸோ இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கையில் ஒரு பாட்டில் ஒன்று இருக்கு, ஒரு சாஸ் உண்டு. இந்த பாட்டிலோட பேர் வந்து ப்ரௌனிங் கேரமல்னு சொல்லி ப்ரௌனிங் சாஸ்ன்னு சொல்லி எல்லா கடையிலையும் விற்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் வந்து சைனீஸ், ஸ்பெஷலி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க வந்து இந்த கலர்ஃபுல்லாக டார்க்காக ப்ரௌனாக கொண்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் சைனீஸ் சில்லி சிக்கனை சாப்பிட்டீங்கன்னா பார்ப்பீங்க, வா நல்ல ப்ரௌனாக இருக்குன்னு சொல்லி. இப்போது அதோட சீக்ரெட் வந்து இதுதான். ஸோ நான் இது பாவிக்கல. ஸோ ஃபுல் ஆஃப் கெமிக்கல், ரைட்? Alright guys, so chili chicken is Chef Ram style chili chicken is done. நான் கொஞ்சம் கார்னிஷுக்கு க்ரீன் ஆனியன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான கார்னிஷை நீங்கள் போடலாம், பார்ஸ்லி போடலாம், எல்லாம் போடலாம். ஸோ வாவ், ஸோ டேஸ்டி. ஜிஞ்சர் கார்லிக், ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக், செசமி ஆயில், இந்த டேஸ்ட் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். So I took a lot of time to create this video. Thank you guys, love you guys. Catch you up with another day.